நடப்பு நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக தொழில்துறையினர் குற்றம் கூறியுள்ளனர். தொழில்துறைக்கு எவ்வித அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த மனவலியை ஏற்படுத்தியிருப்பதாக திருப்பூர் தொழில் முனைவோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்றைய பட்ஜெட் குறித்து எங்களுடைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகுந்த வலியுடன் சொல்றோம். நாங்க ஏமாற்றமான பட்ஜெட்டா தான் இருக்கு. இது தொழில்துறைக்கான ஒரு பட்ஜெட்டாவே நாங்க கருதல. ஏன்னா தொழில் முனைவோர்களுக்கு எந்த விதமான ஒரு பயன் கிடைக்கக்கூடிய வகையில இந்த பட்ஜெட் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான எம்எஸ்எம்இ இருக்காங்க. 22 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு பதிவு செய்யப்பட்டவங்களே பதிவு செய்யாம கிட்டத்தட்ட 2 மடங்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை என்பதை விட இவங்களுக்கு வரக்கூடிய இப்ப நம்ம திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள்ல நாங்க ஏற்றுமதியே தடை செய்யும் சொல்லியிருக்கோம். அது குறித்தான எந்த அறிவிப்பும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப புதிய தொழில் பூங்கா தொழில்பேட்டைகள் நாங்க துவக்குறோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளாக தொழில் முனைவர்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த மூலப்பொருளை விற்க முடியாம எந்த ஒரு விலையும் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப புதிதாக துவங்கக்கூடிய இந்த தொழில்பேட்டையின் மூலமாக எப்படி அவங்களை யார் அதுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் யார் போடுவாங்க? நிதியமைச்சர் அவர்கள் ஒரு 86 நிமிஷம் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு இடத்துலையும் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தாத எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நாங்கள் நிறைய கோரிக்கைகள் அவங்ககிட்ட வச்சிருந்தோம். அது ஏதாவது ஸ்பெஷல் கோரிக்கைகள் ஏதாவது நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அறிவிப்பாங்க. ஏன்னா வங்கிகளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்பிஏங்கிற இது 6 மாசமா இருந்தது, இப்போ 3 மாசமா பண்ணிட்டாங்க. அதனால நிறைய நிறுவனங்கள் பணம் கட்ட முடியாத, வட்டி கட்ட முடியாமையோ ஒரு சலுகைகள் கேட்ட எந்த அதிகாரிகளும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது சிஸ்டம், இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நிதியமைச்சர் இதை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனோங்க. அதை பற்றி அறிவிப்பு வரல. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு தனி எந்த ஒரு நிதியும் கேட்டிருந்தாங்க. எந்த மாநில அரசு கேட்ட நிதியும் வரல. அதே மாதிரி தொழில் முனைவர்களுக்கு கேட்க வேண்டிய சலுகைகளும் வரல. அதனால தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.